கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்று சொன்னாலே நமக்கு யாருடைய ஞாபகம் வரும்? உலகத்தில் மதிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவோட அன்பு, செகண்டாக நம்ம அப்பாவோட அன்பு தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும், நம்ம சொல்லுவோம். எல்லாருமே நம்ம அம்மா அப்பாவோட லவ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி. இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், ஆனால் நம்மளால் சம்பாதிக்க முடியாதது என்ன தெரியுமா? உண்மையாக நேசிக்கிற ஒரு அன்பு தான். நம்மகிட்ட எல்லாருமே நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, நம்மளை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான அன்போடு செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா தெரியாது. நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை பேர் அந்த உண்மையான அன்போடு நம்மகிட்ட பழகுறாங்கன்னு. ஒரு சிலர் தான் நம்மகிட்ட உண்மையான அன்போடு பழகுவாங்க. எல்லார்ட்டையுமே அதே அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எல்லார்ட்டையுமே பழகுவோம், ஆனால் ஒரு சிலரை தான் நம்மளோட இருதயத்தில் இடம் பிடிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்பு. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு என் அம்மா இல்லையே, என் அப்பா இல்லையே, என்னை நேசிக்க யாருமே இல்லையேன்னு கலங்கி கொண்டிருக்கலாம். தனியாக இருக்கேனே, யார்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்னு, யார் என்னை விசாரிப்பாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம். உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அன்பு என்று சொல்லும்போது என் நினைவுக்கு வருவது மதர் தெரேசா. ஒரு டைம் மதர் தெரேசாட்ட ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க இன்டர்வியூ எடுத்தாங்களாம். உங்கள் தேசத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் இனத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் மக்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, எல்லாரையுமே விட்டுட்டு இந்த இந்தியாவில் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களையும் அனாதைகளையும் இப்படி அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்களாம். மதர் தெரேசா சொன்னாங்களாம், ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்னாங்களாம். அது என்ன வார்த்தை தெரியுமா? அதில் தான் இயேசுவின் அன்பு இருக்குன்னு. அந்த இயேசுவின் அன்பு எனக்குள்ளாக இருக்கிறதுனால தான் முகமறியாத, ஜாதி தெரியாத, இனம் தெரியாத இந்த மக்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்றைக்கும் கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த வீடு இருக்குது. எவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்க, தாழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்க. இந்த குணமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால்தான் வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசுவின் அன்பினால் நம்மை நாமே நிரப்பிக்கொள்வோம். அவரிடத்தில் வாஞ்சையோடு கேட்போம். கேட்கும்போது அதே அன்பை நாமும் பெற்றுக்கொள்வோம். God bless you. Amen. Amen.